நேற்று மதுராந்தகத்துல என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு பிரம்மாண்ட மீட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏடிஎம்கே 3ஆ உடைஞ்சிருச்சு 4ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்றத மட்டும் தான் பேசினாங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். பெண் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இதை பத்தி யாரும் பேசுறதுக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தயாரில்லை. ஒரு மாறா ஏறத்தாழ 5 லட்சம் பேர் அந்த அரங்கத்துல இருந்திருப்பாங்க. ஒரே மேடையில சந்திப்பாங்களா, ஒன்னா உக்காந்து பேசுவாங்களா? ஸ்டாலின் வந்து உக்காந்து எடுத்து விட்டு இந்த மீட்டிங் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாரா, வேற எதையுமே வந்து பார்க்கல அப்படின்னு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணியிருந்தாரு. திமுக வந்து சிஎம்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10 ரூபாய் ஏத்தி ஒரு பாட்டிலுக்கு வித்தது அது நிச்சயமா வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தான் அவர் பிடிச்சார். 6 லட்சம் கோடியை வந்து இவங்க ஊழல் செய்ததாக சொல்றாங்க. HKS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த டாபிக் நம்ம வந்து பேச போறோம், உங்களோட வந்து விவாதிக்க போறோம் அப்படின்னா, நேற்று மதுராந்தகத்துல என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு பிரம்மாண்ட மீட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமா தான் நம்ம பேச போறோம். சோ குறிப்பா ஏன் இந்த மாநாட்டுக்கு மட்டும் இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல பலவிதமான எதிர்பார்ப்பு அதிர்வலையை ஏற்படுத்திச்சுன்னா இந்த மீட்டிங்க்கு சொல்லணும். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காலங்கள், இந்த மீட்டிங்க்கு முன்னாடி காலங்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஏடிஎம்கே வந்து 3ஆ உடைஞ்சிருச்சு 4ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விவாத மேடையில அரசியல் பத்திரிகையாளர்கள் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது, எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு லஞ்ச லாவண்யம், ஊழல்களை பத்தியும் இதை பத்தி எல்லாம் விவாதிக்காம எப்ப பார்த்தாலும் ஏடிஎம்கே 3ஆ உடைஞ்சிருச்சு 4ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்றத மட்டும் தான் பேசினாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, சமீப நாட்களா அரசு ஊழியர்கள் போராட்டங்களாகட்டும், ஆசிரியர்கள் சம ஊதியம், சம வேலை சம ஊதியம் அவங்களோட போராட்டமாகட்டும், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டமாகட்டும், செவிலியர்களோட போராட்டமாகட்டும், இதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல, எதுவுமே விவாதிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இதை பத்தி யாரும் பேசுறதுக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தயாரில்லை. ஒரு சில யூடியூப் சேனல் மட்டும்தான் இன்னைக்கு ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து தைரியமா குரல் கொடுக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இதுல குறிப்பா சில பேர் மட்டும் தான் பேசுறாங்க. சரி, அதுக்கு நம்ம போக வேணாம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாநாட்டை பத்தி மட்டும்தான் பேச போறோம். மாநாட்டுக்கு நானுமே போயிருந்தேன், ஒரு பார்வையாளரா போயிருந்தேன். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நேத்து வந்து சுமாரா ஏறத்தாழ 5 லட்சம் பேர் அந்த அரங்கத்துல இருந்திருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேர் அரங்கத்துல இல்லாம மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரங்க. இந்த பக்கம் சென்னையில இருந்து அந்த மாநாட்டு திடலுக்கு போறதுக்கு 8 கிலோமீட்டர் கூட வண்டி எல்லாம் அங்கங்க அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இது வந்து காவல்துறையை குறை சொல்றதா இல்ல இந்த மீட்டிங்கு ஏற்பாடு பண்ண என்டிஏ கூட்டணி தலைவர்களை குறை சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல இருக்கிற மக்கள் எல்லாம் வரல. அதே போல அந்த பக்கம் திண்டிவனத்துல இருந்து மதுராந்தகத்தை நோக்கி வரும்போது அந்த திசையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வந்து வாகனங்கள் அணிவகுத்து நின்று இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியோட பிரம்மாண்ட வெற்றியோட தொடக்கம் தான் நாம இந்த இடத்துல சொல்லணும். சரிங்களா? இந்த மீட்டிங்கை பார்த்து திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா எதிரியே இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த கூட்டத்துக்கு இப்ப வந்து சரியான பலம் வாய்ந்த எதிரி உருவாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நேத்து மீட்டிங்கோட ஹைலைட்ஸ் வந்து தான் இன்னைக்கு நம்ம இதை பத்தி விவாதிக்க போறோம். குறிப்பா வந்து மிகப்பெரிய விவாதமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரே மேடையில சந்திப்பாங்களா, ஒன்னா உக்காந்து பேசுவாங்களா, இது வந்து பொருந்தாத கூட்டணி, இவங்க செதறி கிடக்குறாங்க அப்படியெல்லாம் பேசி இருந்தா அந்த இடத்துல நேத்து மேடைக்கு ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு தலைவரா ஒவ்வொரு கூட்டணி தலைவரா வந்து கூப்பிட்டு மேல உட்கார வைக்கும் போது, அப்ப எடப்பாடி அவர்கள் ஸ்டேஜுக்கு நோக்கி வரும்போது பலத்த கரகோஷம் இருந்தது. அந்த பலத்த கரகோஷத்தை எதை நோக்கி இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தரும் அவர் வணக்கம் சென்று சொல்லிக்கொண்டே போயிருந்தார். அந்த சமயத்துல டிடிவியும் எதிர்நோக்கி சென்று அவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கும் போது மேடையே அரங்கமே அதிர்ந்தது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தோணுச்சு. அவர்
பேசுவாரா, டிடிவி கிட்ட வந்து போய் பேசுவாரா, வணக்கம் சொல்லுவாரா அப்படின்ற இடத்துல இவங்க இருவரும் வந்து சந்திச்ச தருணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பலத்த கரகோஷம் கைத்தட்டல் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு விஷயமே திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து ஸ்டாலின் வந்து உக்காந்த இடத்தை விட்டு இந்த மீட்டிங்கை மட்டும் வந்து பாத்துக்கிட்டே இருந்தாரா, வேற எதையுமே வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து வந்த தகவலை நான் உங்ககிட்ட இந்த இடத்துல ஷேர் பண்றேன். அதோட இல்லாம டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ் பத்தி பேசும்போது அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ற சொல்ற அந்த இடத்துலயும் சரி ஒரு மிகுந்த கரகோஷம் பலத்த கைத்தட்டல் இருந்தது. இதை பார்க்கும்போது அங்க இருந்தது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு புல்லரிச்சின்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த இடத்துல தோணுச்சு. அதே போல பதிலுக்கு எடப்பாடி அவர்களும் டிடிவி தினகரன் சகோதரர்னு சொல்லும் போதும் சரி அந்த இடத்துல வந்து ஒரு பலத்த கரகோஷம் வந்து எழுந்துச்சு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, தென் தமிழகத்துல வந்து ஏடிஎம்கே ஓட்டு செதறி கிடக்குது, டெல்டா மாவட்டத்துல ஓட்டு செதறி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருமே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் தீய சக்தி திமுகவை பத்தி பேசும்போதும் சரி ரொம்ப வந்து நல்லா இருந்தது. இது எல்லா தமிழக மக்களுக்கும் இந்த ஒரு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளின் தேர்தல் வியூக முன்னேற்றமா தான் இதை பாக்குறோம். ஏன்னா இதுக்கப்புறமா 1 by 1 இன்னும் பல கட்சிகள் வந்து இணைய போறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிச்சயமா திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பலம் பொருந்திய எதிர் கூட்டணி உருவாகி கொண்டு இருக்கிறது என்பது கதிகலங்க செய்கிறது. குறிப்பா தினகரன் அவர்கள் பேசும்போது நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சேரணும் நினைக்கும் போது எந்தவித நிர்பந்தத்துக்கும் ஆளாகலன்றத அவர் வந்து தெல்ல தெளிவா அந்த இடத்துல சொல்றாரு. சோ எங்களுக்குள்ள வந்து தீய சக்தி திமுகவை ஒழித்து கட்டணும், தமிழக மக்களுக்காக நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடை வந்து கலைஞ்செறிஞ்சிட்டு இபிஎஸ் ஓட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைந்து பணியாற்ற போறோம் சொன்னது விஷயம் இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், தினகரனை பத்தி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஆனா இனி வரும் காலங்கள்ல நாங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம், நாங்க எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அதனால நாங்க பிரிஞ்சு இருந்தோம், பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி சொன்னதும் இருக்கட்டும். இந்த மீட்டிங்கே வந்து ஒரு ஹைலைட்டா இருந்தது, அந்த அரங்கத்தையே அதிர வச்சது. சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு பச்சை கலர்ல ஒரு துண்டு பொருத்தினதா இருக்கட்டும், பச்சை கலர் மாலையை கொடுத்ததா இருக்கட்டும், கூட்டணி கட்சி கலர்களா சேர்ந்து திருப்பரங்குன்ற முருகரோட போட்டோவை கொடுத்து இதுக்கு வந்து திமுக இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமா நடந்துக்குச்சு அப்படின்றத இந்த இடத்துல வந்து மிக பிரகாசமா தெரிய வச்சதாகட்டும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி இந்த மீட்டிங்கை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போயிருக்காங்க. சோ ஒவ்வொரு தலைவர்களும் திமுகவோட அராஜகத்தையும் ஊழல் தரத்தையும் பத்தி பேசினாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கோட ஹைலைட்டா இருந்தது. குறிப்பா நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதோட குறிப்பா ஒரு விஷயத்தை அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு, திமுக வந்து சிஎம்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சிஎம்சி என்ன அப்படின்னு அவர் விளக்கும் போது சிக்கு வந்து கரப்ஷனும், எம்முக்கு வந்து மாஃபியானும், சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரைம் அதாவது லாண்ட் ஆர்டரை பத்தியும், இவங்க ஒரு ஊழல் மிகுந்த கட்சி அப்படின்றதையும், இந்த கட்சியை வந்து விரட்டி அடிக்கணும், இவங்க வந்து ஏகப்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க மட்டும் செழிப்பா இருக்கிறாங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா வந்து அரசு ஊழியர்களுக்கா இருக்கட்டும், செவிலியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், சத்துணவு ஊழியர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அந்த வாக்குறுதியை ஏன் செய்யலன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் வந்து இவங்களுக்கு நிதி தரலன்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் நிதி தரலன்னு சொல்றதுக்கு உங்களையே வந்து கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லி எல்லா அரசியல் வல்லுநர்களா இருக்கட்டும், மக்களா வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இவங்க வந்து நடந்துகிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து நேத்து எதிரொலிச்சுது. அவங்க எவ்வளவு ஆவேசம், கோபம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து மக்கள் மத்தியிலுமே நிறைய டிவி முன்னாடி உட்காந்து மக்கள் பார்த்துட்டு நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ பாமகவோட தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து என்ன கேட்டீங்கன்னா புள்ளி விவரத்தோட அவங்க செய்த ஊழலை வந்து கிழித்து எறிந்துட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு அவ்வளவு ஒரு ஆவேசமா கோபமா பேசினாரு. அந்த பேச்சுல வந்து குறிப்பா என்ன சொன்னாருன்னா ஒவ்வொரு துறையிலும் இவங்க எவ்வளவு ஊழல் செய்திருக்காங்க அப்படின்றத பட்டியலிட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் அதை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். மணல் கொள்ளை அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4750 லட்சம் கோடி இவங்க வந்து ஊழல் செய்திருக்கிறதாகவும், அதன் பிறகு நகராட்சி துறையில் பணியாளர்களுக்கு வந்து
வேலையில் அமர்த்துவதற்காக 8888 கோடி ஊழல் செய்திருக்கிறதாகவும், அதே நகராட்சி துறையில பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் போடுவதற்காக 2000 கோடி ஊழல் செய்திருப்பதாகவும், அதே நகராட்சி துறையில் பணியிடை மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இந்த பணியிடை மாற்றம் டிரான்ஸ்பர் பண்றதுக்காக மட்டும் 366 கோடி ஊழல் நடைபெற்று இருக்கிறதாக சொன்னது இருக்கட்டும். அது போக பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல வரி ஏய்ப்பு செய்ததில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியே 82,000 லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பதாகட்டும். 10 ரூபாய் ஏத்தி ஒரு பாட்டிலுக்கு வித்தது. அது நிச்சயமா செந்தில் பாலாஜி அவர்களை தான் அவர் குறிப்பிட்டார் அந்த இடத்துல. அதுல 5000 கோடி ஒவ்வொரு மாதமும் சம்பாதிப்பதாகட்டும். கனிம வள கொள்ளை என்ற பேர்ல 5200 கோடியும் மொத்தமா இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போடலாம். ஆனா அதுல மொத்தமா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா 6 லட்சம் கோடியை இவங்க ஊழல் செய்ததாக சொல்றாங்க. மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பம் வாழ்வதற்காக 8 கோடி தமிழக மக்கள் சாக வேண்டுமா? 6 லட்சம் கோடி அப்படின்றது ஒரு சாதாரண பணம் இல்ல. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தமிழக பட்ஜெட் போடுறது இந்த மாதிரி பணம் இருந்தா ஒரு ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை நம்ம போற்ற முடியும். மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. எது எடுத்தாலும் ஊழல், லஞ்சம், லாவணியம், அரசு அதிகாரிகள் தான் தோன்றித்தனமாக செயல்படுவது, இவர்கள் முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ மதிப்பதே கிடையாது. அவர்கள் செய்கிறதுதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ திமுக அரசாங்கத்தின் காலம் முடிய போகிறது. பிப்ரவரி 20 தேதிக்கு அப்புறமா எலெக்ஷன் கமிஷனால டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க. பொறுத்துட்டோம். இன்னும் ஒரு மாசம் நம்ம பொறுத்தோம்னா எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் போயிடும் இந்த ஆட்சி. இருக்க போற இந்த ஒரு மாசத்துல இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய அரசியல் சார்பான விஷயங்களையும் நம்ம பேசுவோம். உடனுக்குடன் நல்ல விஷயங்கள், அதாவது தமிழக மக்களுக்கு உகந்த விஷயங்களை நாங்க HKS வாய்ஸ் சார்பாக உங்களுக்கு தொடர்ந்து தொகுத்து வழங்குவோம். உங்களிடம் விடைபெறுவது ஹரிகிருஷ்ணன்.